ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்லையும் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி ஒன்னுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 16 மார்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 40 கொஷின் வந்து கேட்பாங்க. அந்த 40ல கரண்ட் அஃபேர்ல இருந்து மட்டும் 20 கொஷின் வரைக்கும் கேட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரயில்வேல பாத்தீங்கன்னா கடைசி 2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேக்குறாங்க. அப்ப 40ல பாதிக்கு பாதி 20 கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் என்னால படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் இல்லனா ஒரு 4 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ் ஒரு செக்ஷன் உண்டு. அந்த செக்ஷன்ல உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அந்த 20ல கரண்ட் அஃபேர்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அப்ப இந்த கரண்ட் அஃபேர்ல நீங்க ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்க அப்படினாலே உங்களோட மார்க் பாத்தீங்கன்னா ஒரு 80க்கு மேல வந்து கொண்டு போயிடலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மேத்ஸ் அண்ட் ரீசனிங் ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க. ஆர்ஆர்பி, என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர் செக்ஷன் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 55 இல்லனா ஒரு 60 இந்த ரேஞ்சிலேயே அவங்களோட மார்க் வந்து நிக்குது. நீங்க கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோரை வந்து ஒரு 75, 80க்கு மேல வந்து நீங்க என்ன பண்ணிரலாம், கொண்டு போயிரலாம். அப்ப இப்ப என்டிபிசி பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க தரவா படிக்கணும். சோ அப்போ உங்களுக்கு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் கவர் ஆகும். இல்ல மேம் எனக்கு டைம் ஷார்ட்டா தான் இருக்கு, இவ்ளோ கரண்ட் அஃபேர் என்னால படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் நவம்பர் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க தரவா படிச்சிருங்க. நம்ம யூடியூப்லயும் கூட டெய்லி டாப் 1000 கரண்ட் அஃபேர் அப்படிங்கக்கூடிய டாபிக் கீழ முக்கியமான என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணும், எனக்கு இப்போ எழுதக்கூடிய சிபிடி 1க்கும் இந்த கரண்ட் அஃபேர் வேணும், அடுத்து வரக்கூடிய சிபிடி 2க்கும் கரண்ட் அஃபேர் வேணும், அதே மாதிரி நான் குரூப் டிக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், அதுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப என்டிபிசியோட கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லாஸ்ட் 8 மந்த்ஸ்க்கு என்ன கரண்ட் அஃபேர் கொடுத்திருக்கோமோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். இதுல ஒன்லைனர் பிளஸ் டீடைல்டு கரண்ட் அஃபேர் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இந்த சிஏ கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 2024ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இனி வரக்கூடிய டேட்ஸ் வரைக்கும் டேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சோ இப்போ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து இருக்கும். சோ இப்போ என்டிபிசிக்கு நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய செப்டம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஓகே, சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சிஏ கோர்ஸ்ல 21/1/2026 இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். சோ லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு ஒரு ஒன்லைனராவும் வேணும், டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் வேணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வேணும், டாப் 1000 பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் வேணும், இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கும் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சோ இந்த கோர்ஸை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி சிஏ வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். குரூப் டிலையும் கரண்ட் அஃபேர்ல 15க்கு 15 வந்து உங்களால வாங்க முடியும். அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் போனீங்க அப்படின்னா அங்க ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னாலே கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ் தான். கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான பேங்கிங் அவேர்னஸும் கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிச்சிங்க அப்படின்னா மெயின்ஸ்ல ஜெனரல் அவேர்னஸ்ல என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். நான் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி கரண்ட் அஃபேருக்கு இந்த சோர்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஏன்னா எல்லா வெப்சைட்ஸையும் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க நல்லா எல்லா நியூஸ் பேப்பரையும் உட்காந்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 10 நியூஸ் தான் வரும். அந்த 10 நியூஸை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 35 கொஸ்டினா உங்களுக்கு வந்து மாத்திருப்போம். அப்போ ஒரு நாளைக்கு அதை கொஸ்டினா பார்க்கும்போது 35 கொஸ்டின், அதுக்கு கீழே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம். அப்போ ஒரு மாசத்துக்குன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 800 ஒன்லைனர் கிட்ட வரும். மினிமமா பார்த்தா 800, மேக்சிமமா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும், 25 × 4 உங்களுக்கு எவ்வளவு வரும், 1000 கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லைனர் வந்து வரும். ஓகே, ஒரு நாளைக்கு 35 அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வரும், 40 போடும்போது 1000 வரும். சோ அப்ராக்சிமேட்டா ஒரு 800 கொஸ்டின் இல்லனா ஒரு 700 கொஸ்டின் கிட்ட ஒரு மாசத்துக்கு வந்துரும். ஓகேவா? சோ கரெக்டா அதை அப்படியே படிச்சிட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு
உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ், அதே மாதிரி MOUs, அதே மாதிரி மிலிட்டரி எக்ஸர்சைஸ்ன்னு எல்லா கரண்ட் அஃபேருமே அதுல வந்து கவர் பண்ணிருவோம். ஓகேவா? சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட்டா குடுத்திருப்போம். இப்ப வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ல வித் பிக்சரோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எப்படி படிச்சா ஸ்டூடெண்ட்க்கு ஞாபகம் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு கரண்ட் அஃபேர் வந்து டிசைன் பண்ணி குடுத்திருக்கோம். எனக்கு NTPCக்கு எங்க இருந்து கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு தெரியல. அதே மாதிரி வரக்கூடிய குரூப் டிக்கும் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த CA கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want CA ன்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ நம்ம CA கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799. சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல கரண்ட் அஃபேரும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்டும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 500ல இருந்து 600 கொஸ்டின் வரைக்கும் கொடுத்திருப்போம். ஓகே, கரண்ட் அஃபேருக்கு மட்டும். டெய்லி டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின், 25 கொஸ்டின், 30 கொஸ்டின் அந்த நாளை பொறுத்து மாறும். வீக்லி டெஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 கொஸ்டின், 200 கொஸ்டின்ங்கிற மாதிரி மாறும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 800 கொஸ்டினை அதுல கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணி அதை வந்து ஒரு 500 கொஸ்டின்ஸா ஒரே டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். அப்ப கரண்ட் அஃபேரும் இதுலயே படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுக்குறோம். இந்த கரண்ட் அஃபேரோட PDF டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்டும் போட்டுக்கலாம். உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இந்த PDF வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிரும். ஓகே, சோ இதுதான் நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF. இதுல கரண்ட் அஃபேருக்கான கொஸ்டின் பிளஸ் அதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட டாப் கரண்ட் அஃபேர். ஓகே, உங்களுக்கு டீடைல்டு கரண்ட் அஃபேர் தனியா இருக்கும். அதே மாதிரி டாப் கரண்ட் அஃபேர் தனியா இருக்கும். ஒன்லைனர் கரண்ட் அஃபேர் தனியா இருக்கும். ஓகே, சோ இந்த டாப் கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு டாப் கரண்ட் அஃபேர் அப்படின்னு கொடுத்திருப்போம். டீடைல்டு கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா அதுல 700 பேஜஸ் வரும். அது ரொம்ப இன்டெப்தா படிக்கிற மாதிரி. இப்ப லாஸ்ட் மினிட்லங்கும் போது எக்ஸாமுக்கு கரெக்டா எத்தனை நாள் டைம் இருக்கு? 20-23 நாள் தான் NTPCக்கு டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல 700 பேஜஸ் வந்து ரீட் பண்ண முடியாது. சோ அதனால என்ன பண்ணிருப்போம்னா டாப் கரண்ட் அஃபேர்னு தனியா கொடுத்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கே கரெக்டா ஒரு 130 பேஜஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல ஒன்லைனர் பிளஸ் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம் இந்த மாதிரி. ஓகே, சோ இந்த மாதிரி டாப் கரண்ட் அஃபேர் படிச்சுக்கலாம். இல்ல நீங்க டெய்லி பேசிஸ்ல படிக்கிறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லைனர் கரண்ட் அஃபேர் PDF படிச்சுட்டு அதுக்கப்புறமா டீடைல்டு படிச்சுட்டு மாச கடைசியில இந்த டாப் கரண்ட் அஃபேரும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து டாப் கரண்ட் அஃபேரோட PDF. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இதுல வந்து என்ன பண்ணிருப்போம், டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாம பிக்சரோட கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ ஒவ்வொரு நியூஸையுமே ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுல வந்து டீடைல்டா கொடுத்திருப்போம். ஓகே, சோ டோட்டலா இது வந்து டிசம்பர் மந்தோட டாப் கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு ஒரு 130 பேஜஸ் கிட்ட இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ 130 பேஜஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த டிசம்பர் மந்தோட டாப் 150 கரண்ட் அஃபேர். ஓகேவா? சோ இது டீடைல்டா படிக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 700 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்துரும். ஓகே, சோ 3 விதமா பிரிச்சு கொடுத்திருப்போம். ஒன்னு வந்து ரொம்ப ஒன்லைனரா குயிக்கா படிக்கிற மாதிரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைல்டா படிக்கிற மாதிரி. ஓகே, அதுல வந்து 700 கொஸ்டின்ஸ் வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி டாப் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்திருப்போம். இதுல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150-130 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து டாப் கரண்ட் அஃபேரோட PDF. இப்போ NTPC கடைசி 6 மாசத்துக்கு சோ இந்த டாப் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க. இது வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேரே படிக்கல அப்படின்னாலும் NTPCக்கு லாஸ்ட் மினிட்ல இந்த டாப் கரண்ட் அஃபேர்ஸ் PDFல என்ன கொடுத்திருக்கோமோ இதை மட்டும் படிச்சீங்கன்னா கூட உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க் வாங்க முடியும். சோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேருக்கு நீங்க டெஸ்டும் ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் ஒரு டெய்லி டெஸ்ட் வந்து ஓபன் பண்றேன் நம்ம CA PDF கோர்ஸ்ல. ஓகேவா? சோ இப்போ ஜனவரி 10ஓட இது. ஓகே, சோ நம்ம வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அப்டேட் பண்ணிருக்கோம். நான் ஜனவரி 10ஓட டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு ஓபன் பண்றேன். சோ ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 500 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே கொடுத்திருப்போம். ஒவ்வொரு மாசத்தை பொறுத்து மினிமம் ஃபுல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 400ல இருந்து 500 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ரொம்ப தெளிவா கொடுத்திருப்போம். சோ இப்போ ஒரே இதுலயே பாத்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல கொடுத்திருப்போம். இப்போ தமிழ் இருக்கா, சோ இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணனாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே கொஸ்டினை இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ எல்லாருமே மேக்ஸ் நல்லா படிச்சிடுறாங்க, ரீசனிங் நல்லா படிச்சிடுறாங்க. ஆனா எந்த சப்ஜெக்ட ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க, கரண்ட் அஃபேர். ஓகே, சோ இந்த கரண்ட் அஃபேர்லயும் நீங்க நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் டாப்பர். ஓகேவா? சோ டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ டாப்பர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி மேக்ஸ் ரீசனிங் படிச்சிடுறாங்க. ஓகே, சோ டாப்பர் ஆவரேஜ் 2 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஸ்டார்டிங்ல டாப்பரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. டாப்பரும் மேக்ஸ் படிக்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் மேக்ஸ் நல்லா படிக்கிறாங்க. டாப்பரும் ரீசனிங் படிக்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் ரீசனிங் படிக்கிறாங்க. சோ இந்த மேக்ஸ் ரீசனிங்ல காட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கரண்ட் அஃபேர்ல காட்ட மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்டா அந்த கட் ஆஃப் இல்லைன்னா அந்த பார்டர்ல கட் ஆஃபை விட 1 மார்க் கம்மி 2 மார்க் கம்மின்னு அந்த 65 55 அந்த ரேஞ்சிலே நிக்கிறாங்க. இதே டாப்பர் பாத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸ் ரீசனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு கரண்ட் அஃபேரையுமே அவங்க வந்து படிச்சிடுறாங்க. யார் ஒருத்தங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறாங்களோ அவங்க டாப்பரா செலக்ட் ஆகுறாங்க. அவ்வளவுதான். எனக்கு மேக்ஸ் மட்டும் தான் வரும், எனக்கு ரீசனிங் மட்டும் தான் வரும், ரீசனிங்ல நான் 30க்கு 30 வாங்கிடுவேன், எனக்கு ஷுவரா தெரியும். மேக்ஸ்ல வந்து என்னால வந்து 25க்கு இவ்வளவுதான் வாங்க முடியும் குரூப் டில, என்டிபிசில 30க்கு என்னால 15 தான் வாங்க முடியுது அப்படின்னா நீங்க மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். கரண்ட் அஃபேர் அப்படின்னு பார்க்கும்போது முக்காவாசி ஸ்டூடெண்டோட மார்க் பாத்தீங்கன்னா 3.25 2.25 இல்லைன்னா 0 இந்த ரேஞ்சில் அந்த சிங்கிள் டிஜிட்ல தான் கரண்ட் அஃபேர்ல மார்க் வாங்குறாங்க. சோ நல்லா யோசிச்சு பாருங்க. கரண்ட் அஃபேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல 30 மார்க் இதுல 30 மார்க் 60 60க்கு 55 கிட்ட எடுத்துருதீங்க. கரண்ட் அஃபேர்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா ரயில்வேல. சோ அப்ப அந்த 40ல 20 கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துருது. அப்ப கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை ஒழுங்கா படிச்சுட்டு போனீங்கன்னா 20க்கு ஒரு 15 18 கிட்ட வாங்கிடலாம். அப்படி வாங்கும்போது என்ன ஆகுது, 78 மார்க் 80 மார்க் வந்துருது. நம்ம ஈஸியா கட் ஆஃப் இவ்வளவு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களாங்கிற மாதிரி யோசிக்கவே வேண்டாம், செலக்ட் ஆகிடலாம். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த கரண்ட் அஃபேரை நீங்க நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? சோ எப்படி கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த சிஏ கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்ப என்டிபிசிக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதும், டீடைல்டா எல்லாமே கொடுத்துருப்போம். சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கரண்ட் அஃபேர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. சோ யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேரோட ஒன்லைனர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ புரிஞ்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நம்ம சிஏ பிடிஎஃப் கோர்ஸுக்கு 799 பே பண்ண வேண்டாம், நீங்க 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 699 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ நம்ம கொடுத்திருக்க பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல அது வந்து சேவ் ஆகிரும். ஓகேவா? சோ அந்த சேவ் ஆயிருக்க பிடிஎஃப் நீங்க வந்து பிடிஎஃப் வச்சும் படிச்சுக்கலாம், அப்படியே பிரிண்ட் போட்டுனாலும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்டும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டென்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 2 டீமா உட்காந்து எஃபர்ட் போட்டு டீம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு ஒரு மார்க்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் 20 மார்க் உங்களுக்கு செலக்ஷனுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடியது. லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேரை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க, ரயில்வே அப்ளை பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. புதுசா இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஆப்ல இருக்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. இன்னைக்கு சிஏ கோர்ஸுக்கு மட்டும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் திருப்பியும் சொல்றேன் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ பாசிட்டிவா இருங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். ஒவ்வொரு இடத்துலயும் எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. சோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபுல் டெஸ்ட் எடுக்கீங்களா அதை தரவா அனலைஸ் பண்ணுங்க. 100 மார்க் டெஸ்ட்ல மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வருது, ரீசனிங்ல எவ்வளவு மார்க் வருது, மீதி மார்க் எங்க போகுது, 100க்கு 50 மார்க் வருது அப்படின்னா மீதி 50 மார்க் எங்க போச்சு, 60 மார்க் 65 மார்க் வருதுன்னா மீதி 35 மார்க் ஏன் என்னால ஸ்கோர் பண்ண முடியல, என்னால ஏன் ஒரு டாப்பரா செலக்ட் ஆக முடியல அப்படிங்கறத உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அதை அனலைஸ் பண்ணாத வரைக்கும் அந்த 60 மார்க் 62 மார்க்லயே தான் ஸ்டாக்னன்ட் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்போ இந்த லெவலை தாண்டுறீங்களோ, ஏன்னா இவ்வளவு தூரம் 60 62 55 எல்லாம் எடுக்க அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஓரளவுக்கு நீங்க சிலபஸ் முடிச்சிருக்கீங்க. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 25 மார்க் நீங்க எடுக்கிறதுக்கு எஃபோர்ட் போட்டாதான், இல்லைன்னா இந்த 60 மார்க்குக்கு நீங்க போட்ட எஃபோர்ட்டுமே வேஸ்ட் தான். அப்படிதானே? அந்த கட் ஆஃப் வந்து ஒரு 65 வைக்கிறான் இல்ல 70 வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 70 எடுக்காம 69.5 எடுத்தாலும் நம்ம ஃபெயிலு தான். அப்படிதானே? அப்போ எனக்கு 0.5ல தான் போயிருச்சு, எனக்கு 0.25ல தான் போயிருச்சுன்னு யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 0.1 மார்க்ல வேலை போனா கூட இது போனதுதான். அப்போ ஒவ்வொரு 0.1 மார்க், ஒவ்வொரு 1 மார்க் 2 மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அதனால ஒவ்வொரு இதையுமே பார்த்து கரெக்டா படிங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு லெவல்ல இருப்பாங்க. சில பேர் கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருவாங்க, மேக்ஸ் ரீசனிங் நல்லா படிக்க மாட்டாங்க. சில பேர் ரீசனிங் நல்லா படிச்சிருவாங்க, மேக்ஸ் நல்லா படிக்க மாட்டாங்க.
மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? எல்லாத்துலயும் நல்ல மார்க் வருதா? அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா 100% பீப்புள் இருக்காங்கன்னா அதுல 95% நெகட்டிவ் பீப்புள் மட்டும் தான் நம்மளை சுத்தி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவ்ளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, நீயும் எழுதுறியா? எல்லாருக்கும் உனக்கெல்லாம் எங்க கிடைக்க போகுது? அந்த மாதிரி டைரக்டாவே பேசுற மாதிரிலாம் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, அதை அப்படியே கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டாம். எப்போ பதில் சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சக்சஸ் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும். ஓகேவா? அது மாதிரி நீங்க போடுற எஃபர்ட்டை யாரு கண்ணுக்கும் காட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பயம் வரும். இந்த எக்ஸாம் தான் படிக்கிறேன், அந்த எக்ஸாம் தான் படிக்கிறேன்னு யாருகிட்டயும் சொல்லாதீங்க. சொன்னீங்கனாலே, ஐயய்யோ! அவங்க கிட்ட சொல்லிட்டோமே, டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணலன்னா கொஸ்டின் பண்ணுவாங்களே, ரயில்வே பாஸ் பண்ணலன்னா கொஸ்டின் பண்ணுவாங்களே, வேலைக்கு போகலன்னா கொஸ்டின் பண்ணுவாங்களேங்கிற மாரி கேட்பாங்க. அதனால உங்களோட எய்மா இருக்கட்டும், நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டா இருக்கட்டும், எதையுமே யாருக்குமே தெரியப்படுத்தாதீங்க. சக்சஸ மட்டும் எல்லாருக்கும் ஷோ பண்ணுங்க. ஓகேவா? சக்சஸ மட்டும் நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கனாலே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கு பின்னாடி போட்ட அந்த எஃபர்ட், அந்த ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாம உட்கார்ந்து போடுங்க. சக்சஸ் வந்து எல்லார் கண்ணுக்கும் தானா தெரிஞ்சிரும். ஓகேவா? சோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கரண்ட் அஃபேர் முக்கியம். சோ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேருக்கு கடைசி 25 நாள் தான் டைம் இருக்கு. இந்த சிஏ கோர்ஸ் வந்து வெறும் என்டிபிசிக்கு மட்டும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய என்டிபிசியோட CBD2 அதே மாதிரி குரூப் டி, SSC எக்ஸாம்னு எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.